வணக்கம் மக்களே. இன்று ஒரு துயர சம்பவம் கள்ளக்குறிச்சி சமீபத்தில் ரொம்பவே அடிபட்டு இருக்குது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஸ்ரீமதி என்ற ஒரு மாணவியின் கொலையா என்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. கள்ளக்குறிச்சியை ஞாபகப்படுத்துறோம். இப்போ என்னன்னு சொன்னா கள்ளச்சாராய சாவுக்கும் கள்ளக்குறிச்சியை நம்ம நினைவு கூறும் விதத்தில் ஒரு துயர சம்பவம் 2 தினங்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கள்ளச்சாராயத்தால் 40 உயிர்கள் பறிபோய் உள்ளன. இது எம்ஜிஆர் காலத்திலே அவருடைய ஆட்சியிலும் இந்த மாதிரி ஒரு கொத்தாக கள்ளச்சாராயத்தால் இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. பின்னர் ஆட்சியிலும் மாறி மாறி நடந்து கொண்டுள்ளன. ஆய்வு நிபுணர்களும் இந்த சாராயத்தை மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். மேல இந்த கள்ளுக்கடைகளும் குறிப்பாக டாஸ்மாக் கடைகள் பெருகி கொண்டுதான் இருக்கின்றன. இதுல என்ன பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் என்ற ஒரு இடத்துல தான் இந்த இவ்வளவு பேர் 40 உயிர்கள் பறி போயிருக்கின்றன. இன்னும் பல பேருடைய உயிர் எந்த உத்தரவாதம் இல்லாமல் அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் போய்கொண்டிருக்கிறது. ஸோ எப்போ என்ன ஆகுன்றது தெரியல. இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், காவல் நிலையம், நீதிமன்றம் அதுக்கு அருகாமையிலேயே இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராய விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்குது. இது எப்படி காவல்துறை கவனத்துக்கு போகாமல் இருக்குது? அப்போ அவங்க துணையோடு தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு மாமூல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி மக்களிடத்திலும் எல்லா தலைவர்களிடத்திலும் கண்டிப்பாக எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அதாவது எதிர்கட்சிகள் கண்டிப்பாக காத்துட்டு தான் இருப்பாங்க. டாக்டர் ராமதாஸ் தார்மீக பொறுப்பேற்று இந்த தமிழக அரசு விலக வேண்டும். எடப்பாடியும் இது பயங்கர கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் அரசாங்கம் தமிழக அரசு கோகுல்தாஸ் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை அமைச்சிருக்கிறார். ஸோ நம்ம அங்கே விசாரித்தபடி பார்த்தா, ஒரு பெண், அவங்க பெயர் குறிப்பிட விரும்பல, அதாவது காலையில் அந்த கருணாபுரத்தை சேர்ந்த, அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவரும் பிரவீன் என்பவரும் போய் கள்ளச்சாராயம் அருந்துகிறார்கள். அருந்திட்டு வராங்க. வந்தது அவங்களுக்கு சிம்டம்ஸ், வயிற்று வலி, பார்வம் மங்குது, துடிக்கிறாங்க. அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அது சிகிச்சை பலனின்றி முதல்ல சுரேஷும் அதுக்கப்புறம் பிரவீனும் இறக்குறாங்க. இதற்கிடையில இந்த தகவல் காட்டு தீயா பரவுது. கலெக்டர் ஒரு அறிக்கை விடுறாரு. அது நம்ம சொல்லங்க, அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அதாவது இந்த சாவு, இந்த சுரேஷ் பிரவீன் சாவு கள்ளச்சாராயத்தால நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிகிச்சை அளித்த ஹாஸ்பிட்டலும் எந்த விதமான ஒரு அறிக்கையும் தரல. துக்கம் விசாரிக்க போறாங்க. அந்த கருணாபுரத்தை பொறுத்த வரைக்கும் சாவுக்கும் சரி, சந்தோஷத்துக்கும் சரி, அவங்களுக்கு இந்த கள்ளச்சாராயம், குறிப்பா பாக்கெட் சாராயம் அருந்துவது தான் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்காகவே இருந்தது. அந்த மாதிரி துக்கம் விசாரிக்க வந்தவங்களும் சாராயம் வாங்கிட்டு மற்றவங்களுக்கும் அதை விநியோகம் பண்ணதுல தான் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டது. எத்தனை சாவுகள் நடந்திருக்குது. இன்னும் பல பேர் உயிருக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். எடப்பாடி சிபிசிஐடி விசாரணை கேட்டு கொண்டிருக்கிறார். விசாரணை கமிஷன்லாம் போவோம். ஆனால் இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. கள்ளச்சாராயம் காய்ச்சுவர் தொடர்ந்து அவர் மேலே கிட்டத்தட்ட சின்னதுரை என்பது மேலே ஒரு 70 கேஸ் இருக்காங்க. அவரை எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. ஸோ இவ்வளோ இந்த கருணாபுரத்தை சுற்றி, கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரத்தை சுற்றி நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. முதல்வர் தலைமையில தான் காவல்துறை இருக்குது. ஸோ அவர் இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், செஞ்சே ஆக வேண்டும். கருணாபுரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கன்னு இல்லை, எல்லா தெருவிலுமே ஒரு மரண ஓலம், ஒரு கதறல், அப்பனை இழந்த குழந்தைகள், கணவனை இழந்த மனைவிகள் என்று ஒரே மரண ஓலமாக இருக்குது. கள ஆய்வு செய்து, ஸோ அங்கே நிறைய சமூக ஆர்வலர்களாக இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அந்த ஊர் நிலவரம் எப்படி இருக்குது, இந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடியவர்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எப்படி நடக்குது என்ற ஒரு உண்மை தகவலை நம்ம கள ஆய்வோடு வெகு விரைவில் உங்களது ருத்ரன் 2.4 சேனலில் அறிவிப்போம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து கனத்த இதயத்துடன் விடைபெறுவது உங்கள் ருத்ரன் 2.4 சேனலுக்காக உங்கள் மூலம்.